ஹாய் வணக்கம் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி February 22 2026 ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஹைக்கிங் போகலான்னு பிளான் பண்ணோம் சண்டே ஒன் ஃபைன் சண்டே ஃபேமிலியோட ஹைக்கிங் போகலான்னு அதுக்கு முன்னே பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ஐ காட் 4 கிட்ஸ் ஸோ இவங்க தான் பெரியவ இவ கடைசி பிள்ளை ஸோ அங்கிட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்களா அதில் பையன் 2வது அங்கிட்ட உட்காந்துருக்கிற பொண்ணு வந்து 3வது ஸோ ஹைக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த வீடியோ நான் ஏன் செய்கிறேன்னா மேபி உங்களுக்கும் ஹைக்கிங் போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஜேபிக்கு வந்தீங்கன்னா குணம் புலாயோட ஹைக்கிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை பற்றி சில விவரங்கள் இன்ஃபோ நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம், எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு, என்னென்ன ஃபீல் பண்ணோம், ஸோ அதெல்லாம் ஆல் இன் ஒன்னாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். வாங்க என் கூட ஹைக்கிங் போகலாம். என் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கு ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ½ டிஸ்டன்ஸ் தான். காலையில் வந்து அவ்வளோ ஜெயமாகவும் இல்லைங்க. ஸோ போயிட்டு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாம் பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க குணம் புலாயை. நம்ம வந்து எங்கே போனாலும் வந்து ஃபோட்டோ எடுத்துருவோங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்காமல் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோன்னா அப்புறம் வேர்த்து போய் அப்புறம் ஃபோட்டோவில் அழகாக இருக்கப்பட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எல்லோரும் எடுத்துக்கிட்டோம், குரூப்பி எடுத்துக்கிட்டோம், படுத்து எடுத்துக்கிட்டோம், உட்காந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ நிறையா விதமான ஃபோட்டோகள் பிள்ளைகளை வச்சு நான் எப்பயுமே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தோங்க. அது ஏன் கேட்குறீங்க, இந்த ஹைக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏறுறதுக்கு ஒரு 2 hours 2.5 hours நீங்கள் நின்று போனீங்கன்னா ஒரு 2 hours ப்ளஸ் பிடிக்க பாருங்களேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 டீமாக பிரிஞ்சிட்டோம். ஏன்னா இந்த டீமில் வந்து என் டீமில் வந்து எப்பயுமே 3 பேர் இருப்பாங்க. என் கடைசி மக, என் மக, என் 2வது பையன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்லோவாக அப்படி பேசிக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் எப்பிக் லக்கியாக போவோம். அங்கே 2 பேர் இருப்பாங்கங்க. 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் என்னோடய 3வது பிள்ளையும். அவங்க 2 பேருமே ரன்னர், நல்லா ஓடுறவங்க. ஸ்டெமினா வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம், பவர்ஃபுல் தான். ஸோ அவங்க வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க விறுவிறுன்னு போயிடுவாங்க 2 பேரும் எப்பயுமே. ஸோ நாங்கள் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு லேப்பா பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்புறம் இவர் ஸ்கூலில் என்னெல்லாம் நோட்டீஸ் செய்கிறாரு, இப்போ 2 kilometers வந்திருக்கோம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு நாங்கள் அப்படியே டைமை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நடந்தோம். இதில் இங்கே ஒன்று இந்த பிள்ளை உட்காந்துருக்கு பாருங்கள், வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு, அந்த பிள்ளையை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க தான் எங்கே ஹைக்கிங் போனாலும் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சிரிப்பு காட்டுற ஒரு பிசடாக இருப்பாங்க. ஏன்னா நான் போகிறப்ப இந்த தண்ணியெலாம் பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க. சரி நீங்கள் ரோட்டில் படுத்துருக்கீங்களா, படுத்துட்டு ஒரு ஃபோட்டோ தான் எடுங்களேன்னு சொன்னேன். பாருங்கள் எப்படி ஓடுறாருன்னு முதல்ல சொன்னேன் தானே. இவங்க 2 பேரும் இதை ஓடுறது தான் வேலை, நம்மளுக்கு நடக்கிறதுக்கே மூச்சு திணறுதுங்க. இவங்க எப்படி தான் ஓடுறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு 2 hours 2 kilometer ப்ளஸ் தான் நடந்து வந்தோம். அதுக்குள்ளே வேர்த்து போய் நான் தூங்கியிருப்பேன், நான் வந்து பாட்டி வீட்டில் இருந்திருப்பேன், அப்படி இப்படின்னே புலம்பிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ சமாதானப்படுத்தி மேலே நான் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டு போயிட்டேன் போங்க. ஸோ இது வந்து மிடில் ஆஃப் த ஜங்கல் வந்துட்டு மீட் பண்ணோம். இந்த 2 ரன்னர்ஸையும் மீட் பண்ணோமா. அப்போ 6 பேர் நாங்கள் ஃபேமிலியில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். போன ஹைக்கிங்கில் என்ன பண்ணோம், ஸோ அப்போ எப்படி ஃபீல் பண்ணோம், இந்த ஹைக்கிங் எப்படி இருக்குது. ஏன்னா போன வாட்டி போனதோட இது கொஞ்சம் வந்துட்டு லைக் டாஃபாக இருக்கும். இன்னும் போன வாட்டி போனது வந்து 1900 feet, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து 2100 feet சம்திங். ஸோ இது இன்னும் டைமு. இது வந்துட்டு ஈவன் நம்ம ஆஃப் ரோட் எடுக்கல, நம்ம வந்துட்டு நார்மல் ரோட்டில் தான் போனோம். பட் என்ன பிரச்சனைனா இதோட மேடு இருக்குங்க, மேடு அந்த மாதிரி ஒரு மேடாக இருக்கும். காலு பின்னும், ஏறப்பையும் சரி இறக்குறப்பையும் சரி தரமான சம்பவமாக இருக்கும். பட் டாஃபாக இருந்தாலும் நல்லா இருக்கும். நீங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த வியூ பாருங்க. எப்படி தான் நம்ம நடக்கவே முடியல, மூச்சு திணறும் எனக்கு, ஏன்னா சைனஸ் இருக்கும். பட் நான் எப்படி டாஃபாக இருந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டேன் எப்பயுமே. எங்கே இந்த மாதிரி ஹைக்கிங் போனாலும் சரி, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சாலும் சரி, நான் வந்து அட்வென்ச்சர் லவ்னால நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். பட் இந்த பிள்ளை இருக்கால, இவங்க வந்து இவளை ஓட வைக்கிறதும் சரி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய வைக்கிறதும் சரி. மற்ற பிள்ளைங்களாம் போயிட்டாங்க முன்னுக்கு, என்னோட 3 பிள்ளைங்க, இவங்க தான் வந்து எல்டர்ஸ், அவங்க எல்லாம் முன்னுக்கு போயிட்டாங்க. இவங்க மட்டும் புலம்புறாங்க. போய் நம்ம பிக் அடையிற வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருந்தா. சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். மீன்வாயில் நானும் வந்துட்டு சுற்றி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அங்கே அழகான மங்கீஸ் பார்த்தேன் நான். அப்புறம் பெரிய எறும்பு பார்த்தேன். அப்புறம் பூரா
வந்து ஒன்று செத்து கிடந்துச்சு, அதையும் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இவங்க பாதி இடத்துல உட்காந்து தான் வந்தாங்க. ஒரு வழியாக ஒரு ஃபைனலி 6.5 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் நம்ம கீழேருந்து மேலே ஏறுறது கடைசி உச்சிக்கு ஏறுறதுக்கு 6.5 கிலோமீட்டர்ஸ் எடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு அந்த வியூ காட்டலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படி போயிட்டுருக்கேங்க. அப்புறம் அவர் பார்த்தா பிள்ளைங்களாம் வந்து சேர்ந்துட்டனால எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே பாருங்கள் எழுதிருக்கு குணம்புலாயோட ஃபீட் எத்தனை மீட்டர்ஸ் வந்து எவ்வளோ 645. ஸோ இவர் வந்து என்னோடய மகன் வந்து ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தாரு, அவங்க அப்பா ஃபோட்டோ பிடிக்க கூப்பிட்டாரு. ஸோ இதெல்லாம் வியூ, இது இறங்குறப்ப நம்ம எடுத்த ஃபோட்டோஸ். இவர்கிட்ட பேக்கெல்லாம் தள்ளி விட்டாச்சு, இவர் முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார். இவங்க அப்பா ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னால அவர் வந்து ஃப்ளைட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரத்தில். ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இயற்கை காட்சி நம்ம போய் பார்க்குறப்ப அதோட ஆக்சிஜன் நம்மளால் உணர முடியும். அங்கே உள்ள ஆக்சிஜன் வந்து பொல்யூஷன் வந்து குறைவாக தானே இருக்கும். ஸோ நல்ல ஒரு தூய்மையான காற்று, அப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இயற்கை காட்சி, இந்த மரங்கள் நீட்டு மரமாக இருக்கும், உயரமாக இருக்கும், மரம் வந்து கேர்ஃபாக இருக்கும், வளைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணுறப்ப எப்பயுமே யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ பாசிட்டிவாக ஒரே ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, 15 மினிட்ஸ்மோ 5 மினிட்ஸ்மோ. ஆனால் அங்கே பார்த்தா இன்னும் 1 மணி நேரம் நடக்கணும். நம்மளும் அந்த உச்சை போய் அடையணும்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க போயிட்டு இறங்குறவங்களா இருந்தால் கூட நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹைக்கிங் போய் சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோட. அடுத்த ஹைக்கிங் வீடியோ இல்லை நம்ம வெளியே போகிற டிஃப்ரெண்டான பிளேசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றின சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அது உங்களுக்கு ஒரு கைட்லைனாக இருக்கலாம். மேபி நீங்கள் அங்கே போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா. சரியா? என்னை ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சோல குயின். பாய்.